இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இப்படி கையை வச்சுடா ரெடியா இப்படி பிடிச்சி பிடிச்சி உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. அப்படி ஸ்டெடியா பேசாண்டா. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சொல்லு, என்ன பண்ணீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்யறேன். சரி, முன்னாடி வந்து ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். ரைட்டரா வேலை பண்ணீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருந்தாங்க. சொல்லு. தாச்சியானியை வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்க லைஃப் ஓடிட்டு இருந்த போறோம். அக்கா எங்களுக்கு எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு நட்பா தான் பழகிட்டு இருந்தோம், நல்லா பேசிட்டு இருந்தோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஒரு அண்ணியும் நேதமாக பழகிட்டு இருந்த நேரத்துல உங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமனும் எல்லாம் சேர்ந்து ஆர்என்சி வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏத்தி ஓட்டி போய் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். ஒய்போடிய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டோம் மேடம். எனக்கு இது சரியா பண்ணல. எப்படிங்க மனசு வருது? புரியல. இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். உங்க வயசு நானாங்க. எங்க ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க அந்த நேரத்துல. என்ன சுத்தமான குடும்பமா இருக்கு. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கர வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. சின்ன பிள்ளைத்தனமா அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான் மேடம். நான் அடிச்சா நீ செத்துடுவ. அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குனு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல ஆச்சியானின்னு இப்படி உள்ள நுழையறேன். அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு குத்திட்டான் மேடம். தாங்க மாட்டேங்குதா, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திரும். என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பொண்ணுல பேசணுமா? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? அப்பெல்லாம் எதனா ஒன்று பண்றாருமா வருமா? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஏன்டா சிரிக்கிறேன்? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிறேன் நீ. நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட